அவங்களுக்கு வெறும் 48 ரெஸ்ட் ரூம்ஸ் தான் இருக்கு. பெண் பிள்ளைகளுக்கு ரெஸ்ட் ரூம்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சென்னை முழுக்க நாங்க தேடி பார்த்தோம், ஒரு பில்டிங் கூட கிடைக்கல. உங்களுக்கு ஏதாவது பில்டிங் கிடைச்சா சொல்லுங்க, அப்ப நாங்க யோசிக்கிறோம்னு மெத்தன போக்குல பதில் சொல்லியிருக்கிறது வன்மையான கண்டனத்திற்குரியது. இன்னைக்கு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக வளாகத்துல மாணவர்கள் 5 மணி நேரமா போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. ஆனா இன்ன வரைக்கும் கல்லூரி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கல. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் தரமணியில் இருக்கக்கூடிய வளாகத்துல கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்குன்னு 2 பிளாக் இருக்கு. அந்த 2 பிளாக்ல 150 ரூம்ஸ் இருக்கு. அந்த 150 ரூம்ஸ்ல ஒரு ரூமுக்கு 3 பேருன்னு ஏறக்குறைய 450க்கு மேல மாணவிகளை அகாமடேட் பண்ணி வச்சிருக்காங்க. சேப்பாக்கத்துல ஒரு பில்டிங் இருக்கு, அந்த பில்டிங்ல 115 மாணவிகள் இருக்காங்க. இந்த நிலைமையில சேப்பாக்கல இருக்கக்கூடிய ஹாஸ்டல் பில்டிங்கோடைய தன்மை கேள்விக்குறியாக இருக்குன்னு சொல்லி அந்த 115 மாணவிகளை எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம இந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ல அகாமடேட் பண்றாங்க. இப்போ ஏறக்குறைய 600 மாணவிகள் இருக்காங்க. அவங்களுக்கு வெறும் 48 ரெஸ்ட் ரூம்ஸ் தான் இருக்கு. பெண் பிள்ளைகளுக்கு ரெஸ்ட் ரூம்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில கல்லூரி நிர்வாகம் எந்த ஒரு அக்கறையுமே மாணவர்கள் மேல படாம இப்படி ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறது கண்டனத்திற்குரியது. மாணவிகள் இது குறித்து கல்லூரி நிர்வாகத்திடம் கேள்வி எழுப்பும் போது டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தினுடைய ரிஜிஸ்ட்ரார் என்ன பதில் சொல்றார் அப்படின்னா, சென்னை முழுக்க நாங்க தேடி பார்த்தோம், ஒரு பில்டிங் கூட கிடைக்கல. உங்களுக்கு ஏதாவது பில்டிங் கிடைச்சா சொல்லுங்க, அப்ப நாங்க யோசிக்கிறோம்னு மெத்தன போக்குல பதில் சொல்லியிருக்கிறது வன்மையான கண்டனத்திற்குரியது. இன்னைக்கு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக வளாகத்துல மாணவர்கள் 5 மணி நேரமா போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. ஆனா இன்ன வரைக்கும் கல்லூரி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கல. வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் சார்பாக நாங்க வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து கல்லூரி நிர்வாகம் அவர்களுடைய மாணவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணுங்கிற உத்தரவை தமிழ்நாடு அரசு பிறப்பிக்கணும். கல்லூரி நிர்வாகம் அதை செயல்படுத்தணுங்கிற கோரிக்கையை இந்த இடத்துல ASF சார்பாக முன்வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.